நமது ஆன்மீக பயணத்தில் அடுத்ததாக ஒரு ஆனந்த பயணம் ஒன்று போக போகிறோங்க. இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா தலங்கள்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு இடம்னா அது மணாலின்னு சொல்லுவாங்க. அந்த மணாலியில் ஒரு சொர்க்கம்னா அது ரோத்தாங் பாஸுங்க. இன்றைக்கி நம்ம போக போகிறது மணாலியில் உள்ள ரோத்தாங் பாஸுக்கு தான் போக போகிறோம். இந்த ரோத்தாங் பாஸ் போகிறதுக்கு நம்ம அதிகாலையிலேயே எந்திரிச்சு கிளம்பிடணும். காரணம் அவ்வளோ டிராஃபிக் அங்கே இருக்கும். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு ஒரு 5:15 வாக்கில் வாகனத்தில் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், வாகனத்தில் போகும்போதே தொலைவில் அந்த வெள்ளை மலையெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக குளிர்காலமாக இருந்தால் இங்கே பச்சை பசேல்னு தெரிகிற இந்த மலை எல்லாமே நம்மளுக்கு வெள்ளை பனிமலையாக தான் நம்மளுக்கு தெரியும். நாம் வந்திருக்கிறது வெயில் காலம், அதனால் கொஞ்சம் தொலைவில் போய் தான் நம்ம அந்த வெள்ளை பனிமலையை ரசிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ரோத்தாங் பாஸ் போகிறோம். இந்த ரோத்தாங் பாஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஆகுங்க மணாலியிலேருந்து போகிறதுக்கு. டிரைவர் ஒரு இடத்துல பெட்ரோல் பங்கில் நின்று பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னார். அங்கேருந்து ஒரு அழகிய காட்சியை நம்ம படம் பிடித்தோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே நம்ம இந்த ரோத்தாங் பாஸில் அதிகமாக குளிர் இருக்கும் பார்த்திங்களா, -2 டிகிரி வரைக்கும் இருந்ததுங்க நாங்கள் போனப்போ. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே அதற்குண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாடகைக்கு வச்சுருப்பாங்க. ஸோ ஷூலேருந்து க்ளவுஸ்லேருந்து நம்ம போகிற ஜர்க்கின்லேருந்து எல்லாமே வாடகைக்கு இருக்கும். டிரைவருங்க மோஸ்ட்லி இந்த இடத்துல வண்டி நிறுத்தி கம்பல்சரி வாங்க வச்சுருவாங்க. அங்கே பனி இருந்தாலும் இல்லைனாலும், ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நிறுத்தி நம்மளுக்கு தேவையான பிடிச்ச கலரை எடுத்துக்கலாம். இந்த கடையில் ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம இன்னொரு கடையிலையும் போய் வாங்கவும் முடியாது. ஒட்டுக்காக அந்த வாகனத்தில் இருக்க எல்லா நபர்களும் அடுத்த கடைக்கு போனால் மட்டும்தான் வாங்குகிற ஒரு சூழல் இருக்கும். எங்களுக்கு அதனாலேயே கொஞ்சம் நேரம் லேட் ஆணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணுறது. ஜர்க்கின் ஃபுல் ஷூட் 250 ரூபா வருது. அதுக்கப்புறம் ஷூவும் வாங்கணுன்னாங்க, அதுக்கு தனியாக 100. ஆனால் நம்ம பல வீடியோக்கெல்லாம் மற்ற இடத்துல பார்க்கும்போது டோட்டலாகவே 250 ரூபா தான் ரேட்டு வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச முடியல. இருந்தாலும் வாடகைக்கு உண்டான எல்லாமே வாங்கிட்டு, க்ளவுஸும் ஷார்ட்ஸும் விலை கொடுத்து வாங்கிக்கணும். அப்புறம் அந்த குல்லாவும் விலை கொடுத்து தான் வாங்கி ஆகணும். நீங்கள் அதை கம்பல்சரி வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே ஸ்னோ அதிகமாக இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும், நம்மளால் தாங்க முடியாது. அப்போது கம்பல்சரி எல்லோரும் நம்ம கூட வந்தவங்க எல்லோரும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து போகிறது முழுக்க எல்லாமே ஃபுல்லாக வளைவான பாதைகள் தான். ஃபுல் ஹைட்டு, ரொம்ப உயரமான ஒரு மலைக்கு தான் போகிறோம். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டரும் மலையேற்றம் தான். பாருங்கள், நெடுவலிக்கும் உங்களுக்கு காரு வந்துக்கிட்டே இருக்குது. பின்னாடி தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. போயிட்டு வர வழியில் நிறைய இடங்களில் அருவிகள் ஊற்றுறதையும் பார்க்குறோம். ரொம்ப அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு ஆசை. ஆனால் அங்கே போகணுமேன்னு டிரைவர்ஸ் யாருமே அதிகம் நிறுத்துறதில்ல. நிறுத்தினா டிராஃபிக் அதிகமாகிரும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. சரி, அதுவும் கரெக்டு தான். அதுக்கு அடுத்தது ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல நிறைய தாபாக்கள் இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டே போயிருங்க. ஏன்னா அங்கே போனால் பெருசாக எதுவும் கிடைக்காது. அதிகபட்சம் மேகி, ஒரு டீ கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. அதனால் இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புன பிறகு தான் ரொம்ப சூப்பரான, இங்கேருந்தே அந்த பனிமலை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ரோடோரங்களில் எல்லாமே இருக்கிறத ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருந்தது இந்த வியூ. என்ன, நாங்கள் போனப்போ நல்ல பனிமூட்டங்க. சரி, பனிமூட்டம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா கொஞ்ச நேரம் கழித்து பயங்கரமான மழை. இந்த இடத்துல மழை பொழியுது. அதுவே அந்த ரோத்தாங் பாஸ் உச்சியில் போனோடனே அது ஸ்னோவாக மாறுது. அந்த கிளைமேட்டை அப்படியே அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதை உணர முடியும். ஸோ அந்தளவுக்கு இருந்தது. அப்படியே போக இதெல்லாம் நீங்கள் குளிர்காலத்தில் முழுக்க ரோடு எல்லாமே க்ளோஸ் ஆகிருமா. அதுக்கப்புறம் ஒரு புக்லைன் வண்டி வெட்டி நம்மளுக்கு ரோடை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக நல்ல மழை பொழிஞ்சது.
அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா டோட்டலாக ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு உயரம் போக போக. இங்கே பாருங்கள் நல்லா அந்த நம்மளுக்கு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 7, 8 அடி 9 அடி 10 அடி ஹைட்டுக்கெலாம் ஸ்னோ இருக்குது. ரோடு 2 பக்கமும் வெட்டி அதுக்கப்புறம் தான் பாதையை ஏற்படுத்தியிருப்பாங்க நம்ம வந்துட்டு போகிறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரோத்தாங் பாஸ் இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் வண்டிலாம் ஃபுல்லாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல அப்படியே இறங்கி ஒவ்வொருத்தரும் அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற இடத்துக்கு நடந்து போகிறாங்க. சரி நாமளும் அந்த இடத்துக்கு நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வண்டி விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே அந்த மலைகளை பார்த்தோம்னா பாப்பா சூப்பராக இருந்தது. ஏதோ சொர்க்கத்தில் அந்த டிவியில் பழைய படங்கள்லாம் காட்டுவாங்கள்ல, அப்படியே வானத்துக்கு மேலே எல்லோரும் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. முதல்ல இந்த இடங்களில் பொதுவாக இமயமலைக்கு இந்த ஸ்னோ இருக்கிற பகுதிக்கு முதல்ல வந்ததுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தது. அது ரொம்ப ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் நல்லா. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா க்ளவுஸை கழட்டிட்டு தான் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம். அதுக்கே ரொம்ப தடுமாறிட்டோம். அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து கழட்டிட்டு மறுபடியும் போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக ஆன்லேயே வச்சுக்கிட்டு எல்லோரும் ஒட்டுக்கா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் தொடர்ச்சியாக வீடியோ எடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்துட்டோம். ஏன்னா க்ளவுஸை கழட்டிட்டாவே விரைச்சிருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ பெய்யுதுன்னு பாருங்கள். அப்படி ஃபுல்லாக ஊற்றுது, அந்த அளவுக்கு பெஞ்சிட்டு இருந்தது. நல்லா நாங்கள் மேலுமே இந்த ஜூன் மாதத்தில் நிறைய வீடியோக்களை பார்த்ததில் வந்து ஸ்னோ இருக்காது. நாங்கள் ஜூன் மாதத்தில் வந்தோம், வெறும் மலைகள் பாறைகளாக தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு வந்தோம், எப்படியாவது இருக்கணும்பா, இவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோம், நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டோம். அந்த கடவுளை எங்களை கைவிடலை உண்மையிலுமே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் கிளம்புறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு டோட்டலாக அந்த ரோடு ஓரங்களில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற இடம் இருந்துச்சு. இங்கே வந்து பேராக்ளைடிங்கும் இங்கே பண்ணுறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி. அது கிளைமேட்டை பொறுத்து தான் அனுமதிக்கிறாங்க, மற்ற நேரத்தில் பண்ணுறதில்ல. அப்புறம் அந்த ஸ்னோ ஸ்கூட்டர்னு ஒன்று இருக்கும், அது சூப்பராக எல்லாம் பயணிச்சிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு டியூப், பெரிய லாரி டியூப் மாதிரி இருக்குது, அது மேலேருந்து உக்காந்துக்கிட்டோம்னா அப்படியே பள்ளத்தில் அப்படியே சறுக்கிட்டு அழகாக வரும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு நார்மலாக போய் உட்காந்தாலே நல்லா பனிக்கட்டியில் சறுக்கிட்டு வர அளவுக்கு இருந்தது. அதனால் அதிலெல்லாம் போகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் கூலிங்கான டைமாக இருந்துச்சுன்னா அந்த காலில் 2 மாட்டிக்கிட்டு நம்ம 2 குச்சி வச்சுட்டு தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் விளையாட்டுகள்லாம் சர்க்கிள் விளையாட்டுலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ சுற்றிலும் பார்த்துக்கிட்டோம்னா மக்கள் நிறையா பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாருமே அவங்கவுங்க என்ஜாய் பண்ணாங்க. ஒரே இடத்துல குவியாமல், அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா சும்மா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்தது. அதுக்கு மேலேயும் மக்கள் நிறைய இடத்துல நின்று அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிட்டன் வர வழியெல்லாம் பாருங்கள், அப்படியே ஸ்னோ அழகாக வெட்டி வச்சுருக்காங்க. பாதை நம்ம போகிறதுக்காக நீட்டாக இருக்குது. அந்த மலை, அந்த ஸ்னோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மேலே இருக்க மலைகளை பார்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த மலை குறைஞ்சி கொஞ்சம் லைட்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது. அந்த வெயில் அடிக்கிறப்ப எடுத்த வீடியோக்கள் எல்லாமே இன்னும் சூப்பராகவே இருந்தது. வெளியே கொஞ்ச நேரம் கிளாஸை திறந்து விட்டு வீடியோ கூட நம்மளால் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. -2 டிகிரி வரைக்கும் நாங்கள் போன அன்னைக்கு இருந்தது. ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். குறிப்பாக நீம் கரோலி பாபாவுக்கு தான் எல்லா புகழும் சேரும். காரணம் என்னென்னா, நீம் கரோலி பாபாவை பார்க்குறதுக்காக தான் ப்ரோக்ராமே போட்டது. 2 நாள் வந்து ஆசிரமத்தில் தங்கிட்டு போகலான்ட்டு தான் ப்ரோக்ராம் போட்டது. அது அடுத்தது ஆக்ரா, அப்புறம் டெல்லி, அப்புறம் மணாலி, அப்புறம் மணிக்கரன் கோயிலும் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு சூழல் வந்தது. இப்படியே போயிட்டுருக்கிற ஒரு சூழலில் திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நிறுத்துங்கப்பா
இங்கே இறங்கி நான் பார்த்தே ஆகணும், இங்கே பிளேசஸ்லாம் சூப்பராக இருக்குது, இப்போ கொஞ்சம் குளிரும் டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஸ்னோ ட்ரெஸ்லாம் அங்கேயே கழட்டி, ஏன்னா ஈரமாக இருக்குங்கிறதுனால எடுத்து மேலே வண்டிக்கு மேலே போட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய நார்மலாக போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பாதி மலை கீழே இறங்கிட்டோம். அதனால் ஓரளவுக்கு குளிரும் சமாளிக்க முடிஞ்சது. ஒரு சில இடங்களில் லைட்டாக வெயிலும் அடிச்சுது. அதனால் இந்த கிளைமேட்டையும் கொஞ்சம் ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு பாருங்கள், பச்சை பசேல்னு மலை, பின்னாடி பார்த்தா வெள்ளை மலை, இப்படி அங்கங்கே அருவிகள் நிறைய இடத்துல, திரும்புகிற பக்கம்லாம் அருவிகள் ஊற்றுதுங்க, தண்ணியாக ஊற்றிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதையும் ரசிக்கணுமில்ல, நம்ம இதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தோம். ஸோ வண்டி நிறுத்துங்க, அதையும் நம்ம ரசிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் இங்கேயும் விளாண்டுக்கிட்டு, அது முழுக்க ஒரு குழந்தைத்தனம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் எங்கே போய் சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், ஏதோ ஒரு படத்தில், டிவியில், இதில்ன்னு. இங்கே வந்து பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. இங்கேயும் பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் தொட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு, ஒரு சிலர் அதுலேயும் குளித்தாங்க. இந்த கிளைமேட்லேயும் குளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் முடியாது, அதனால் நம்ம விட்டுட்டோம். ஸோ மறுபடியும் இங்கேருந்து நமது பயணத்தை இங்கே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். நிறையா ஃபோட்டோஸ், ஏன்னா கிளாரிட்டி இங்கே தான் கொஞ்சம் நல்லா இருந்தது, மிஸ்ட்டு எதுவும் இல்லாமல் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்ததுனால நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து மறுபடியும் கீழே நோக்கி கிளம்பிட்டோம். கீழே போனோன்னா இங்கேயும் நிறைய இடங்கள் நம்மளுக்கு இருக்குது. எப்படி வந்து நம்ம மலைக்கு கீழே அங்கே சோளங்வெளியில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னோமோ, அதே போல் தான் இங்கேயும் நம்ம அட்டல் டனல் வழியாக வந்துங்க நம்ம இந்த வியூ பாயிண்ட் இடத்துக்கு வரலாம். இந்த இடத்தோட பேர் காக்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சோலாங் வேலி போல் ஒரு பிரபலமான ஒரு இடம்தாங்க. இந்த பகுதியில் இங்கேயும் நிறையா ஆக்டிவிட்டீஸ் அது இதுன்னு விளாடுவாங்க. இது எல்லாம் வெள்ளை மலையாக இருக்கும். எப்போது? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்குமே. ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இந்த இடமும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கேயும் பாருங்கள், தண்ணி நல்லா அப்படியே அழகாக ஊற்றிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இதை தாண்டி முடித்த உடனே நம்மளுக்கு மிகப்பெரிய சுரங்கப்பாதை, இந்தியாவிலே மிகப்பெரிய சுரங்கப்பாதை, இந்திய கட்டுமானத்திற்கே ஒரு சவால் விடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதை இப்போ பர்ஃபெக்டாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 9 கிலோமீட்ரு, மிகப்பெரிய மலை, 9 கிலோமீட்டருக்கும் சுரங்கப்பாதை. இது ஒரு நம்ம இந்த மலை ஏறி கீழே இறங்கி தான் இந்த சிசு வேலி, அந்தாண்ட மணாலி லடாக் ரோடு, இது எல்லாமே நம்ம போகணும். ஆனால் நம்ம ரோத்தாங் பாஸ் வர்றதுனால மலை ஏறி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே வந்து வரோம். இப்போ டைரெக்டாக நம்ம லடாக் போகணுன்னா நம்ம சோலாங் வேலியிலேருந்து டைரெக்டாகவே அட்டல் டனல் வழியாக லடாக் போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 80-90 கிலோமீட்டர் மிச்சமாகுது. அப்போ அந்த 9 கிலோமீட்டர் அந்த சுரங்கப்பாதைக்கு எவ்வளோ தூரம் மிச்சமாகுதுன்னு பாருங்கள். ஸோ சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துக்கும் தான் நம்ம போகிறோம். அந்த இடத்துக்கும் நம்ம போயிட்டு அதன் வழியே, அந்த அட்டல் டனல் வழியே நம்ம வந்து அப்படியே மணாலிக்கு நம்ம ரிட்டன் போக போகிறோங்க. ஸோ இந்த மணாலியில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சீசன் டைமுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடம் மாறும். நீங்கள் வந்து குளிர்காலத்தில் வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்களில் நீங்கள் வரீங்கன்னா சோலாங் வேலியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது சோலாங் வேலியிலேருந்து அட்டல் டனல் வழியாக வெளியே வந்தோம்னா சிசு வேலின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த 2 இடமே நம்மளுக்கு இந்த பனிச்சறுக்கு விளையாட்டுலேருந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் இங்கே பனி இருக்காது, அதனால் நம்ம ரோத்தாங் பாஸ் போகிறோம். ரோத்தாங் பாஸில் மே, ஜூன், சில நேரம் ஜூலை வரைக்கும் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஸோ அது வரைக்கும் தான் சீசன் டைம். அதனால தான் இங்கே மே, ஜூன்னு அதிக கூட்டமே வருது. ஜூலைலேருந்து ஒரு ஜூலை 5-10 தேதிக்கு மேலெலாம் மழை வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஜூலை, ஆகஸ்டெல்லாம் ஃபுல் மழை. செப்டம்பர் 10-15 தேதி வரைக்குமே மழை இருக்கும்.
அந்த மழை முடிஞ்ச பிறகு செப்டம்பர்லேருந்து அக்டோபர் இந்த 2 மாதம் கிளியர் ஸ்கையாக இருக்குங்க. ஆனால் ஸ்னோ சுத்தமாக இருக்காது. வெள்ளை மலை வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய சூழல் வரும். ஸோ ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது அக்டோபர் கடைசி வர மறுபடியும் குளிர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம்லாம் அங்கே இருக்க முடியாது. மறுபடியும் நவம்பர் டிசம்பர் அந்த ஸ்னோ ஃபுல்லாக வரக்கூடிய காலகட்டங்கள் வந்துடும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இந்தந்த இடங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரசிச்சுட்டு சந்தோஷமாக இந்த இடங்களை பார்த்துட்டு போகலாம். அதுக்கடுத்தது இந்த மணாலியில் குறிப்பாக 3 கோவில் இருக்குங்க, முக்கியமான கோவில். அதில் ஹடிம்பா தேவி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இது பீமனோட மனைவிக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவில் வந்து ரோஜா படத்தில் பாருங்கள், அரவிந்த் சாமி கடத்திட்டு போவாங்களே அந்த இடம். அடுத்தது மனு டெம்பிள். இது வந்து ஒரு மகரிஷிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். இந்த மனு கோவில் மையத்தை வச்சு தான் இந்த மணாலி நகரமே உருவானது. அடுத்தது வசிஷ்டு கோவில். இந்த வசிஷ்டு கோவிலில் மணிகரன் கோவில் எப்படி ஒரு சுடுதண்ணி வரும், அதே போல் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த 3 கோயில் ரொம்ப சிறப்பான பழமை வாய்ந்த கோயில். இந்த இடத்துக்கும் போகலாம். ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா சோலாங் வேலி, சிசு வேலி, ரோத்தாங் பாஸ், அதுக்கு அடுத்தது குல்லு. இந்த குழுவில் வந்து நேற்று தினம் நம்ம பார்த்தோம்ல ரிவர் ராஃப்டிங் ப்ளஸ் வந்து பேராக்ளைடிங் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே முக்கியமான இடம். இந்த இடத்துக்கு எல்லாமே போகலாம். அதே போல் ஒரு புத்திஸ்ட் கோயிலும் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கும் போனோம்னா அப்படியே நேபாள் போயிட்டு வந்து ஒரு ஃபீலே கொடுக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே நம்ம தாராளமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மணாலியில் ஒட்டுமொத்தமாக நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 நாள் இருந்தோம்னா ரொம்ப சூப்பராக எல்லா விதமான கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம ரோத்தாங் பாஸ் போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜரு, அதுக்குண்டான வழிமுறைகள் என்னங்கிறத பார்ப்போம். நீங்கள் ரோத்தாங் பாஸ் போகணுன்னா ஒரு வண்டிக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அது பர்மிட் வாங்கணும். இது ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சொந்த வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா, அதாவது ஓன் போர்ட் வண்டியில் போகிறீங்கன்னா நீங்களே ஆன்லைனில் உங்களோட ஆதார் கார்டு, வண்டி நம்பரு எல்லா டீட்டெயிலும் கொடுத்து நீங்கள் பர்மிட் வாங்கிக்கலாம். இல்லை டாக்ஸி மூலமாக புக் பண்ணி நீங்கள் போகிறவங்களா இருந்தால் டாக்ஸி டிரைவர் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. உங்களோட ஆதார் கார்டை கொடுத்தா மட்டும் போதுமானது. ஸோ கட்டாயம் பர்மிட் வேணும். பர்மிட் இல்லாமல் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. மலையில் பாதிக்கு மேலே செக்கிங் பாயிண்ட் உண்டு. அங்கே செக் பண்ணிட்டு தான் அடுத்த வண்டி என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்க்கிங் பாயிண்ட் உண்டு. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்ததாக ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம ரூமுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஆத்தோரத்துலேயே ரூம் எடுத்துருந்தோம். அந்த ஆத்தோரத்தில் ரிவரில் எல்லாம் சாகச விளையாட்டுலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜிப்லைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அப்படியே இங்கேருந்து அங்கே இந்த ஆற்று இந்த முனையிலேருந்து அந்தாண்ட போகிறதும் இருக்குது. நடுவில் நிற்க வச்சு குதிக்க வச்சு விளையாட வைக்கிற அந்த சாகச விளையாட்டுகளும் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான ரைடு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே பயணம் செஞ்சுக்கலாம். இங்கே ஒரு சிங்கம் என்ன பண்ணுறாரு, இந்த ஆற்றுலேருந்து அந்த ஆற்றுக்கு இக்கரையிலேருந்து அக்கரைக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ரொம்ப ஜாலியாக சூப்பராக போகிறாங்க. இந்த டைமில் தண்ணியெலாம் சும்மா கண்ணாடி மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. ஹோட்டலில் ரூம் எடுத்து அங்கேருந்து இந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கே அது ஒரு தனி சுகமாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியில் நாமளும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி மறுபடியும் ரூமில் வந்து இன்றைய பொழுதை நம்ம நிறைவு செஞ்சோம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சுற்றுலா வந்து இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு சுற்றுலாவையும் நம்மளுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்த அந்த இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.